ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. அன்பான உனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இங்க நமக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கள பிரைஸ் பண்ணி பேசவே மாட்டோம். அதாவது அவங்கள போற்றி அவங்கள பேச மாட்டோம். கட்டாயம். ஒரு குறை சொல்லி பேசுவோம், என்ன வேணா பேசுவோம். ஆனா அவங்க எவ்வளவு பிளஸ் என்ற விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கவும் மாட்டோம், அதை பத்தி பேசவும் மாட்டோம். கட்டாயம். நம்ம டே டு லைஃப் ஆகட்டும், நம்ம அக்கம் பக்கம் ஆகட்டும், நம்ம ஒர்க் பண்ற சுச்சுவேஷன் ஆகட்டும், எங்க இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு குறையதான் தேடுறோமே தவிர அதோட பிரைசஸ மட்டும் நம்ம பார்த்து அதுக்கான விஷயத்த பண்றதே இல்லை. ஏன் நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம்? இங்க விஷயம் இருக்குதுமா. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ நம்ம எல்லாரையும் பெஸ்ட்னு நம்ம நினைக்கலாம், தப்பு இல்லை. அது அவங்க கிட்ட சொல்லணுமானா பண்ணக்கூடாது. புரியுதா சொல்றது? ஆனா நம்ம ஒரு விஷயம் நினைக்கணும். அதான் சொன்னேன், ஒரு யாரோ தவறு செஞ்சாலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலோ செஞ்சாலோ அவங்க காரணம் சூழலும் அவங்க அறிவு தெரியலாமே காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அந்த துன்பம்னு நீ அதை அந்த செய்யற தப்புன்னு நீ சொல்ல மாட்டேன். அவனோட தப்புன்றதை அவங்ககிட்ட இருந்து விட்டுட்டு நீ இந்த சூழலுக்கும் அவனோட தெரியலாம காரணம் தான் சொல்லிட்டு வந்து அந்த ஒரு நபரை கொஞ்சம் வெளியே வைக்கலாம். இப்படி பண்ணணும். ரெண்டாவது, பிறரை பிரைஸ் பண்ணி நீ பார்க்கணும். எப்பவுமே பிறரை இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதான் பெஸ்ட் இல்லாம அவங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். பெஸ்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு காரணம் தான் அவரோட வயசு ஒரு காரணமா இருக்கும், அவங்க சூழல் ஒரு காரணமா இருக்கும், அவங்களோட தெளிவின்மை கொஞ்சம் அது ஒரு காரணமா இருந்தால ஒரு தவறு செய்வாங்க. உன்னை விட அவங்க தவறா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நேரத்துல நீங்க அவங்க தவறுன்னு இப்படி சொல்லாம அவருக்கு சூழல் எதுவும் சரியில்லை, அவரோட வயது என்னோட கொஞ்சம் முதுமையா இருக்கு, அந்த வயசுல அவர் என்ன அனுபவத்தை போறாரு, அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு அவர் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க நினைக்கணும். அவங்களை பிரைஸ் பண்றதும் 100% தேவை. பிளஸ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஏன்னா நீங்க அறிவிக்கு எது சரின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதே அவர் ஆப்போசிட்ல செய்ய சரியில்லை தான். அப்ப அந்த சரியில்லாத நபரையும் நீங்க சரியா பார்க்கணும். ஆக மொத்தம் நான் பிரைஸ் பண்ணதான் சொல்றேன். சரியான நபரையும் பிரைஸ் பண்ணுங்க, சரியில்லாத நபரையும் பிரைஸ் பண்ணுங்க. சரியில்லாத நபரை நான் ஏன் பிரைஸ் பண்ணணும்னா அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். உண்மைதானே? இப்போ ஒரு நபர் அவங்களோட வயசு உங்க வயசு அவங்க வித்தியாசம் இருக்கும், பெண்ணா இருப்பாங்க, ஆனார் ஏதோ ஒரு மாறி இருக்கும் ஒரு காரணம். அவங்களுக்கான சூழல் உன்னோட சூழல் மாறி இருக்கும். உண்மைதானே? அவன் வளர்ந்து வர விதத்தினால அவனோட அறிவுத்தன்மை கொஞ்சம் கூட்டதும் குறைச்சலுமா இருக்கும். அதனாலதான் அங்க நடக்கும். அப்போ அந்த நபரை ஓர வச்சுட்டு இதுதான் காரணம்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா நபரை நீங்க சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு, ஏன்னா நீ அது ஒரே நபர். இப்ப நபரை நீ சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியும். நபருக்கு காரணம் இதுதான் உங்களுக்கு காரணமா இருக்கும், அதனால தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பெருசாகாது. அப்ப அவங்கள நம்ம பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த நிகழ்வு இல்லாம அவங்களும் சரியா மாற்றுமே, அவங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வரும். அவங்க சரியானவங்க தான் நீ சொல்லும் போதுனா அந்த நிகழ்வு நடக்குது இல்லையா, அவங்களுக்கு அதை மாற்றி மாற்ற கூட வாய்ப்பா இருக்கும். என்னோட ஸ்கூல் இதுல ஒரு விஷயம் நடக்கும்யா. ஒரு சில பசங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஒதுக்கி வச்சு அந்த மாதிரி பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சேலஞ்சா எடுத்து நாங்க பண்ணும்போது என்ன பண்ணா, அவங்களுக்கான பிரைசிங்க மட்டுமே நாங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா மிரக்கலான ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. இருப்பாங்க. இது ஒரு காரணம் தான். நம்ம சொன்ன நெகட்டிவா பேசல, ஒன்லி பாசிட்டிவா மட்டும் பேசுறோம். இப்ப அந்த பாசிட்டிவா மட்டும் பேசும்போது அதுக்கான ரிசல்ட் மட்டும் கிடைக்குது. இதுதான் உண்மையான தன்மை. அதுல நானுமே இருக்கேன், அவங்களுமே இருக்காங்க. இப்ப நீங்க பேசுறதுனால உங்களுக்கும் ஃப்ரெஷ்னஸ் ஆகும். இப்ப அவன் பெஸ்ட் ஆகும்போது சொன்னது நீங்க தான், நீங்க பெஸ்டா தெரியுங்க. அதான் சொன்னீங்க, ஒருத்தரை பிரைஸ் பண்ணி பேசும்போது அந்த பிரைஸ்னஸ் அவங்களுக்கு போதோ இல்லையோ பேசுறவங்களுக்கு கட்டாயம் வரும். கண்டிப்பாங்க. நான் இதனாலதான் சொல்லுவேன், நீ எதாயினும் போட்டு பேசுங்க, எதாயினும் சிறுமையா பார்க்காது. அது பெருசுன்னு பாரு, அது பெஸ்ட்னு பாரு, அது வெரி குட்னு பாரு, அது சூப்பரா இருக்கும். இது எப்படி நான் வேலை செய்யறோம் இல்லையா, இப்ப என்னோட வேலையில நடக்கிற நிகழ்வு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு படிக்க தெரியாது, முன்னே அனுபவம் சம்பந்தப்பட்ட வேலை தான். இப்ப நான் அனுபவம் சம்பந்தம் நிறைய பேர் நிறைய வேலை பார்ப்பாங்க. இப்ப சுத்தமா படிக்க தெரியாதனால இப்ப நான் சேர்த்து ஒரு டெக்னிக்கலான ஜாப், சரிங்களா, ஒரு இன்ஜினியர் மாதிரி டிராயிங் எல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய ஜாப் பண்ணணும் நான். ஆனா நான் பண்ணுவேன். படிக்க தெரியாம எனக்கு நம்பர் கூட எழுத தெரியாது சரியா. எந்தெந்த ஒரு 1850 அப்படிலாம் போனா கூட அந்த இப்படிதான் போட்டா 1850 அப்படி கூட தெரியாது, அது தெரியாது இருக்கு. அதனால நான் இஷ்டத்துக்கு எழுதுவேன். எழுதிட்டு ஒரு ஜீரோ போட மாட்டேன், ஒரு இடத்துல 1 போட மாட்டேன். அது 1 போட்டா தான் அது வரும், 0 போட்டதா நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும், ஆனா நீ பாத்துட்டோம்னா சிரமம் பாத்துக்க, ஏன்னா நான் தான் பண்ண போறேன். ஆனா நீ சொன்னதுக்காக நான் மாத்தி பாப்போம், அப்புறம் மாத்தி போடும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி தான் செய்யறாரு. ஆனா எல்லா வேலையும் நல்லா பர்ஃபெக்டா செய்ய முடியும். அதுக்கு ஒரு காரணம் பாருங்களேன். சொன்னீங்க பிரைஸ் பண்ணுங்க சொல்லி, இந்த பிரைஸ் நான் சூப்பரா பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம கம்பெனி வச்சும் ஒரு 4 கான்ட்ராக்ட் வேலை செய்யும். நான் எல்லா கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறதும் நம்ம எல்லாத்தையும் பாக்குற மாதிரி சூழல் இருக்கும். நம்ம எல்லாரும் வேலை செய்ய பார்ப்பேன், சூப்பரா இருக்குது, இது எப்படி செஞ்சாங்க, எனக்கு உண்மையை அப்படிதான் தோணும். எது எடுத்தாலுமே ரொம்ப மிராக்கலா இருக்கு. எப்படி செஞ்சாங்க, செம்மையா செஞ்சிடாம, இது மாதிரி நம்ம கிட்ட கொடுத்தா கஷ்டம், சூப்பரா அப்படிதான் தோணும். அது எந்த வேலையை பார்த்தாலும் நான் இவங்கள்ட்ட சொல்லுவேன், சூப்பரா செஞ்சுக்கிறாங்க பாருங்க. ஏன் நீங்க அதோட சூப்பரா பண்ணுங்கன்னு என்ன கூட சொன்னேன், நீங்க நல்லா பண்ணுங்க. எனக்கு அப்படி தோணாது. என்னமா பண்ணிட்டாய் அப்பா, நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்தா கஷ்டம் போல அப்படின்னு தோணும். இந்த தோன்றல் என்ன பண்ணும்னா என்ன சரியா வேலை பார்க்க வைக்குது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னால அதை விட பெஸ்டா பண்ண முடியும் எனக்கும் தெரியும், என் கூட இருக்கிறவங்களும் தெரியும். அது எனக்கு தெரியும். ஆனா எனக்குள்ள ஏற்படுற எண்ணங்கள் இயற்கையா ஏற்படுது. நான் அதனால சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இல்லாதவங்க வர வச்சுன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. நான் யாரு அந்த வேலை செஞ்சாலும் எதை பார்த்தாலும் பிரமிச்சு பார்ப்பேன்.
சூப்பரா பண்ணிடுறேன். இது என் பழக்கம். சிம்பிள் வேலையாவது சரி, நான் உள்ள சின்ன வேலை போய் பார்ப்பேன், அந்த வேலையை பார்த்துல செம்மையா பண்ணிடுறேன், கரெக்டா எடுத்து பர்ஃபெக்டா பண்ணாம இது எப்படி பண்ணாலே தெரியல, அழகா பண்ணிட்டேன். முடியாதாச்சு. ஏன்னா ஏதோ ஒரு மிஸ், ஏன்னா எப்படி மிஸ் மேட்ச் வரும் எனக்கு தெரியும். நாம பார்த்தா மிஸ் மேட்சே இல்லாத பண்ண மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா பண்ணிட்டான், ரெடி பண்ணுவோம், என்ன நான் மிஸ் பண்ணி பண்ணவும் எனக்கு தெரியாது. ஆனா பண்ணிட்டான், ஜாப் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது பக்காவா தான் காட்டும். சூப்பரா பண்ணிட்டான் யாரு உண்மையை சார். இந்த சின்ன வேலையை பார்த்துக்கிறேன், பெரிய வேலை, எந்த வேலையை பார்த்தாலும் பிரமிச்சு வியந்து போய் பெஸ்டா பண்ணிட்டாயா, இந்த மாதிரி நம்மளோட நம்ம கூட மிஸ் மேட்ச் பண்றோம் பொழுது இதுக்கோசமே நம்ம சரியா பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணும். கண்டிப்பா. ஆனா இயற்கையாவே நான் அதை விட பெஸ்டா பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதுன்னு தெரியும், கூட வரவங்களுக்கும் தெரியும். ஆனா எனக்குள்ள ஏற்படுறேன்னு ஏற்படும். இப்படி ஏற்படும் போது என்ன நடக்குது தெரியுமா, ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏற்படும், அதை விட ஒரு பெஸ்டான ஜாப் எனக்கு கிடைக்கும் செய்யணுன்ற மாதிரி சூழல் வரும். இப்ப வேற குத்துட்டர்ல இதை செய்யணுமே, ஏன்னா செஞ்சாகணும். இப்ப நான் செய்யும் போது நான் ரொம்ப சூப்பரா செய்வேன், ரொம்ப ஈஸியா செய்வேன், எல்லாரோட உதவியும் எனக்கு இருக்கும். நிச்சயமா. என்ன காரணம்னா நான் அதை பிரைஸ் பண்ணி பார்த்தல எல்லாத்தையும், அதை பிரைஸ் பண்ணி பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னால செய்ய முடியாத செய்யற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துருது. ஹெல்ப் பண்ண முடிய கூடாதவங்க ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. அந்த இடத்துல ஐடியா கொடுக்கணும், ஐடியா கொடுப்பா எனக்கு. இப்ப யார் ஐடியா கொடுத்தாலும் நான் செய்யறேன், அப்ப வந்து என்னதான் வந்து சேரும். ஆனா ஐடியா கொடுத்தா நிறைய பேர் வருவான், உண்மையிலேயே கூட கூட ஐடியா கொடுப்பாங்க, பிறரும் ஐடியா கொடுப்பாங்க. ஆனா வேலை செஞ்சு எல்லாரும் சார் சூப்பரா பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா நான் தான் இதுல தான் இருக்கிறேன், எங்க சுத்தமா அந்த பேரு என்னதான். ஆனா எல்லாரும் அது சேர்ந்தா செய்ய முடியும், ஆனா எல்லாரும் சேர்ந்தா செய்வோம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லி ஏத்துக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அவன் செய்யலாம் சூப்பரா செய்யறான், நம்ம செய்யல அந்த அளவுக்கு இல்லை, நம்ம எல்லாரும் கேட்டு செய்யும் போது நல்லா இருக்கும், நம்ம சரியா வேலை செய்யணும். இந்த எண்ணம் என்ன பண்ணுன்னா நம்மள அதை செய்யற ஈஸியா செய்ய வச்சிடும், பர்ஃபெக்டா பண்ணுவேன், ரொம்ப பர்ஃபெக்ட். அப்ப என்ன ஒன்னா, இப்ப நான் ஒரு வேலை பார்த்து வந்தேன் பாத்தீங்களா, அந்த பார்த்து செம்மப்பட்டி ஆயிடும். நான் தான் பார்த்துட்டு நீ செஞ்ச வேலையில செம்மன்னு பார்த்துறேன், நீ ஏன் வேலையை சூப்பர் சொல்றேன். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தெரியும் நான் செஞ்ச வேலையை சில சூப்பர், அது எனக்கும் தெரியும். ஆனா என்னோட எண்ணங்கள் எப்பவுமே பிறர் பண்ணதை பிரைஸ் பண்ணும். நிச்சயமா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது பண்ணும் போது சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்து பயமா இருக்கும், எப்படின்னா நம்மளுக்கு குத்துருவானோ எப்படி பாருங்க, அதை பார்த்து சூப்பரா செஞ்சுட்டான், நம்மளுக்கு குத்து நம்மளால சரியா செய்ய முடியாத போயிடுமா. ஆனா உண்மையிலேயே எனக்கு அதை விட சரியா செய்யும் போது நல்லா தெரியும். ஆனா சரியா செய்யன்ற எண்ணம் மட்டும் வராது, இது என்ன நம்பலாம் அப்படின்னு எண்ணம் மட்டும் வராது. இந்த எண்ணம் வந்துட்டா மட்டும் தான் என்ன அதே போல வேலை கிடைக்கும், அந்த இடத்துல மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. இதுதான் இங்க எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. அது வந்து இயற்கையா இருக்கிறது, ஒரு நம்ம தப்பு சொல்ல முடியாது, அதை மாத்திக்கணும்ன்றதான். இயற்கையாவே இந்த நேரத்தை மாத்தினா சூப்பரா. எனக்கு இயற்கையா மாறுறதால எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு அது ஏன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது, எனக்கு ஒரே விஷயம் எத்தனை தெரியாதான் சொல்லுவேன். ஆமா, எனக்கு எது தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாதுன்ற வார்த்தை எனக்கு அதிகமா தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் சரியா செய்வேன். நான் தெரியாதுன்னு சொல்ற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் தெரிய வச்சுச்சு எனக்கு. இப்ப நான் தெரியலன்ற இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துவாரு, எனக்கு சொல்லி கொடுத்தோடனே ஈஸியா பண்ணுவேன். இப்ப நான் சொல்லி கொடுத்தா பாரு, ஏன் என்ன நீ செமையா பண்ற, இல்ல எனக்கு தெரியும் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா இல்ல ஈஸியா. ஏன்னா தெரியாதுன்னு சொல்லும் போது தான் அவர் லீட் எடுத்து கொடுப்பாரு. அவர் லீடு தான் தேவை, எனக்கு அந்த லீடு தான் தேவை. லீடு கட்சி தான் அதை வச்சு நான் ஈஸியா போட்டுற முடியும். நிறைய பேர் ஏன்னா ஒரு செல்லுல போட்டு அதை கால்குலேட்டர் போட்டு தான் எடுக்கணும் ஒரு விஷயத்த, இல்ல பண்ண முடியாது. அதே விஷயத்த நான் கால்குலேட்டர் போடாம நான் வெறும் லேஅவுட் மட்டும் போட்டு எடுப்பேன். நான் அப்படியே அவர் போட்டதுக்கு அப்புறம் இது எப்படி பண்ணனே, ஏன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா போட்டு தான் அதை அந்த மாதிரி அந்த ஒரு வளைவை கொண்டு வர முடியும், இல்லை கொண்டு வர முடியாது. நான் வெறும் லேஅவுட் வச்சு அதை கொண்டு வருவேன். அவங்க வந்து அப்புறம் இது எப்படி வச்சேன், இல்லை நான் சேனலுக்கு ஒரு பைப்புக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பொருள் பண்ற ஒரு விஷயத்த நான் பைப்புக்கே பண்ணுவேன். அது பண்ண முடியாது, அவங்க எப்படி பண்ண நீ, ஏன்னா அவரோட உதவி எனக்கு எப்பவுமே கிடைக்காது. ஆனா அவங்க ஃபார்முலா போட அந்த ஃபார்முலா போட தெரியாது. எனக்கு என்ன தோணும், ஃபார்முலா என்ன இருக்கு எனக்கு அப்படியே தோணும், எப்படி ஃபார்முலா என்னன்னே புரியலையே. அவர் ஃபார்முலா போட்டு சூப்பரா அதை பக்காவா எடுப்பாரு. நான் அந்த ஃபார்முலா போடாமே நான் அதை பண்ணுவேன். என்னோட பழக்கத்துல இது எப்படி பண்ணலாம் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி சிந்திச்சு ஓரளவுக்கு கொண்டு வந்து கரெக்டா நீ போயிடுறேன். அவரே இது எப்படி பண்ண நீ ஃபார்முலாவே இல்லை, நான் சொல்லி ஃபார்முலா இப்படி எல்லாம் போட்டேன். ஓ இப்படி கூட எடுக்க முடியுமா, இதை தெரியலன்றதுனால ஒரு விஷயம் தெரியறது ஈஸியாகுது, அதுக்கான சூழல் உண்டாக்குது. இதான் சொன்னேன், பிரைஸ் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளோட வேல்யூவேஷன் கூடுது. நிச்சயமா அதான் சொன்னேன், நீங்க எப்பவுமே பிரைஸ் பண்ணி பாருங்க, பிறர் பெஸ்ட் தப்பு கிடையாது. நீ அப்படி பார்க்கும் போது நீ அவங்ககிட்ட சொல்ல நான் முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும், நீ பெஸ்ட் நீ சூப்பர் சொல்ல அப்படி சொல்லிட்டேன்னா அவன் எப்படிங்கிறான்ற தன்மை அவன் மாத்திக்கிற வாய்ப்பாயிடும். அப்படி சொல்லுவாங்க, நீ அத்தவன் பெஸ்ட்ன்ற நீ நினைக்கும் போது உன் பிசினஸ் கூடும். புரியுது சொல்றேன். இப்ப அது வந்து அத்தனை பெஸ்ட் நினைக்கும் போது உன்னோட பெஸ்ட் தன்மை கூடும், அத்தனை சில ஜாப் பெஸ்ட் நினைக்கும் போது உன்னோட ஜாபோட வேல்யூவேஷன் கூடும். புரியுதுல, இங்க எல்லாமே பெஸ்ட் தானா, ஆமா எல்லாமே பெஸ்ட் தான். இது எப்படி நீங்க பாக்கலாம்னா, ஒரு இடத்துல பாருங்களேன், எந்த ஒரு குப்பைனால நம்மளுக்கு பெரிய யூஸ் இருக்குதானா இல்ல, உண்மைதானே. ஒரு பேப்பர் ஒரு கவரு, அந்த கவருக்கு பயன் நம்ம தூக்கி போட்டுருவேன். ஆனா அதே கவரு திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து போன அந்த கவரை தேடிட்டே இருப்பேன். இதுல நிறைய வாட்டி செயல செய்யும்போது பார்த்தேன் எல்லாமே பெஸ்ட் இந்த மாதிரி சில கண்டுபிடிக்கலாம்.
சூழல்ல அது நான் ஒரு சின்ன ஒரு இங்க ஒரு கவரை நம்ம மதிக்க மாட்டோம், ஒரு பேப்பரை பெருசா எடுத்துக்க மாட்டோம், ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எடுத்துங்களேன், ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் நம்ம தான் மதிப்போம், நாங்க டெஸ்ட். ஆனா அதே டெஸ்ட்டுக்கு ஒரு பயன்பாடு வரும், அந்த பயன்பாடு டெஸ்ட் தேடி சுத்துவ நீ கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப ஒண்ணு திடீர்னு ஒண்ணு எரிக்கணும், டக்குன்னு ஒரு எரிக்கணும், அந்த டெஸ்ட் எடுத்து போட்டு கொளுத்துனா ஒன்னே ஃபயர் பண்ணும், வேற எதை போட்டு ஒன்னே ஃபயர் பண்ண முடியாது. அப்ப அந்த டெஸ்டோட வேல்யூஷன் அப்பதான் தெரியும். ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் வேல்யூஷன் உண்டு, அந்த சூழல் வரும்போது அந்த வேல்யூஷன் காட்டும். கண்டிப்பா. அப்ப புரியுதுங்களா? அப்போ அந்த சூழல் வரதுக்கான இடத்துல நீ நிக்கிற, அப்போ நீ எல்லாத்தையுமே பெஸ்டா பார்க்கும் போது மட்டும்தான் சூழலே இல்லாம உன்னால நீ பெஸ்டா மாறதுக்கு, நீ ஈஸியா போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இன்னும் ஒரு குச்சி, அந்த குச்சி கூட பாருங்க, அந்த குச்சி வந்து அந்த தேவைப்படும், மத்த டைம் குச்சி வச்சு போடு அது போட்டுரும், நம்ம உடனே நிறைய தேடி உண்டாங்க. அன்னைக்கு போட்டு அந்த குச்சை இன்னைக்கு அந்த குச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணும். அப்பதான் இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன பேர் விழிப்புன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயமே நம்மளுக்கு பயன்படுது, ஒரு விஷயமே பெஸ்ட். ஏன்னா ஒரு பொருளை பயன்பட்டு அது பெஸ்ட் அர்த்தம். கண்டிப்பாங்க. ஒரு குச்சி ஆயினும் அந்த சமயத்துக்கு டக்கு ஒரு பல்லு எதாவது மாட்டிச்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த சமயத்தை அது குச்சி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும். ஆமா அம்மா நம்மளுக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அது ரித்து இல்லாம அந்த தடவை குச்சியா இருக்காது, அதுதான் கிடையாது. அந்த ஒரு குச்சி அந்த நேரத்துக்கு டிஸ்டர்பே நீக்குது. புரியுதா சார்? நீங்க எல்லாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும், டென்ஷன் போனது இதுவே அதே தான். அதை ஃப்ரீ பண்ற தகுதி அந்த குச்சிக்கு உண்டு. புரியுதுங்களா? இதே மாதிரிதான் இங்க எல்லா பொருளுமே பெஸ்ட்ல இருக்குது. அப்படின்ற நீ என்ன உன்கிட்ட வரும்போது மட்டும்தான் உன்னோட பெஸ்ட்னஸ் வெளியே தெரியறதுக்கு பெரிய காரணம். என்னோட பெஸ்ட் காரணமே தான். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்பாட்ல போய் பாத்துக்கிறேன். ஒரு பேப்பரை தூக்கி போடுறோம், அதே பேப்பர் தேடுவேன், இல்ல அதே பேப்பர்னா அந்த பேப்பர் வேணும் சூழல் வரும், அன்னைக்கு தூக்கி போட்டு நான் வரும், பேப்பர் மதிக்கல பத்தியா, இன்னைக்கு அந்த பேப்பர் வேலை பார்க்குறது பத்தியா. அப்ப அந்த பேப்பருக்கும் வேல்யூஷன் உண்டு, ஒரு கவருக்கும் அந்த மாதிரி தன்மை உண்டு, ஒரு குப்பைக்கும் அந்த தன்மை உண்டு. நீங்க புரிஞ்சுங்க. இப்ப நீ அந்த தன்மை நீ புரிஞ்சுங்கன்னா எல்லாத்துக்கும் நீ மதிப்பு மரியாதை இருக்கிற மாதிரி பாரு. அதுக்குதான் நான் சொன்ன எல்லாத்தையும் உயிரா பாத்துருப்பா, எல்லாத்தையும் உயிரா உணர்வா பாத்துட்டீங்கன்னா. ஏன்னா ஒரு குப்பையை தூக்கி போட்டுட்டேன்னா நீ எந்த ஒரு பொருளை தூக்கி போட தோணும், தூக்கி போடாத. ஆமா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் பாத்ரூம்லாம் போனா டப்ப டப்ப தெரிய ஊத்துவியா, அப்படி ஊத்தது இல்லையா, கொஞ்சம் நிறுத்தி நிதானம், என்ன ஏன் அவ்வளவு வேகம் அப்படின்னு நிறைய பேர் அந்த லேட்டஸ்ட் கமெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா பைக்ல இப்படி கால தள்ளி விடுவியா, தள்ளி விடுது இல்லையா, பாக்குறோம். ஏன் நான் இப்படி பண்ணதை பாருங்க. அந்த உயிரா பார்த்த உடனே உயிரின்ற ஒரு சிந்தனை உன்ட்ட புறப்பட்டது, அப்புறம் கையாளுற தன்மையை நீ ஈஸியா கையாள ஆரம்பிக்கிற, எல்லாத்தையும் விழிப்போட கையாள. இப்ப இதான் சொன்ன, நீ பிரைஸ் பண்ணும் போது மட்டும்தான் நீ பிரைஸ் பண்ணக்கூடிய தகுதிக்குள்ள நீ போக முடியும். அப்ப பிரைஸ் பண்றதுன்றது இஸ் பெஸ்ட். நிச்சயமா பிரைஸ் பண்ற மாதிரி பேசினே இருக்கிறது இன்னும் பெஸ்ட். அதுல எந்த விதத்திலும் டவுனஸ் வராது. ஏன்னா நீ ஒருத்தர் பிரைஸ் பண்ணும்போது வார்த்தை வாயிலிருந்து வர வார்த்தையின் வெளிப்பாடுதான் இந்த உடலோட மாற்றம். உனக்கு திரும்பி வரப்போற ஒரு அறிவு, கண்டிப்பாங்க உனக்குள்ள ஏற்படுற போற மாற்றங்கள், அது பிரைஸ் பண்ணும் போது மட்டும்தான் நடக்கும். நீ பிறரை பெஸ்ட்னு நினைக்கும் போதும் அந்த பெஸ்ட்ன்றது பிறர் நபரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஜீவராசியா இருக்கலாம், இந்த இயற்கை நடக்கிற சீட்டம் எல்லாமே நீ எல்லாத்தையும் பெஸ்ட்னு நினைச்சு பாரு. அப்ப அதுல இருக்கிற பெஸ்ட் நீ கண்டுபிடிக்க முடியும். இது ஏன் பெஸ்ட் நம்ம நினைக்கிறோம், பெஸ்ட் நம்ம சொல்லணும்னா பெஸ்ட்னஸ் தான் உனக்கு தேவை. ஆமா, அது தெரிஞ்சாதான் நீ செய்ய முடியும், உன்னால ஃப்ரீயா இருக்க முடியும். எது நடந்தாலும் நன்மைக்கு நான் சொல்லுவேன், அதை உன்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த பெஸ்ட்னஸ்க்குள்ள இவ்வளவு இருக்குது. நீ உன்னை பெஸ்ட்னு நினைக்கும் போது, உன்னை சிறப்புன்னு நினைக்கும் போது, உன்னை பிரைஸ் பண்ணும் போது மட்டும்தான் அதுல இருக்கிற பெஸ்ட் இருக்கிற பிரைஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னா என்ன சவசம் வந்துடும், சூப்பரா இருக்குது, இதுக்கான இவ்வளவு பண்ணிட்டோம். அப்ப எல்லாத்துக்குள்ளயுமே இந்த பிசினஸ் இருக்குது. அப்ப எது நடந்தாலும் நன்மைக்குன்ற ஒரு அறிவு அப்போ நீ ரிலாக்ஸேஷனா இந்த வாழ்க்கையை ஈஸியா மூவ் அவுட் பண்ண முடியும். நான் சொன்ன அந்த அன்புக்குள்ள ஈஸியா டிராவல் பண்ணலாம், எல்லாத்துக்குள்ளயும் பெஸ்ட் இருக்குது. அப்ப நீ செய்யற செயல் எந்த சிச்சுவேஷன் போனாலும் ரியாக்ட் ஆக தேவையில்லை. அப்ப நீ செய்யற செயல் ஈஸியா நீ கருணையான செயலை செய்ய முடியுமா, ஈஸியா செய்யலாம். அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பண்றீங்க, பிரைஸ் பண்றது பெரிய கருணை. பெஸ்ட் நினைக்கிறது, ஒரு பொருளை பெஸ்ட் நினைக்கிறது, ஒரு செயலை பெஸ்ட் நினைக்கிறது, எது நம்மளுக்கு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது பெஸ்டா இருக்கிறது காரணம் இருக்குது அப்படின்னு நீ நினைக்கும் போது அது பெஸ்டாவே இருக்கு. என்ன நம்மளுக்கு சரி நம்மளுக்கு நன்மை அப்படின்றது நினைக்கும் போது மட்டும்தான் அது அந்த மாதிரி மாறி நம்ம கண்ணுக்கு காட்டும். கண்டிப்பா நீ அப்படி மாத்தி நினைச்சிட்டேன்னா அது ஆப்போசிட்டா தான் காட்டும். ஏன்னா நீ என்னவா எதிர்பார்க்கற அதுவா தான் அது மாற முடியும். நீ ஆரம்பிக்கும் போது பெஸ்டா தான் நடக்கும், எனக்கு சரியா தான் நடக்கும், எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்ற எண்ணம் விட்டு வரும்போது அதுக்கான சூழ்நிலை அதுக்கான விளைவு அது கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீ ஆசை மொத்தம் அப்படிதான் பட்டுருக்கிற, நீ என்ன அது கொடுத்தே ஆகணும், அது கட்டாயம். அதுதான் சொன்ன, பிறரை பிரைஸ் பண்ணும் போதும் பிறரை பெஸ்டா பார்க்கும் போதும் அது விளைவா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாமே அதை பெஸ்டா நீ நோக்கி போகும்போது அதுல இருக்கிற பெஸ்ட் உனக்கு தெரிஞ்சு உன்னோட பெஸ்ட்னஸ நீ வெளிக்காட்ட முடியும். நீ யாருன்ற புரிதலை உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீ அன்புக்குள்ள எளிதா பயணப்பட்டு போக முடியும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. ஏன்னா இங்க டிஸ்டர்பன்ஸ்னு ஒண்ணு இல்லை, டிஸ்டர்பன்ஸ் பெஸ்ட் ஆயிடும்.
டெஃபினெட்லி. டிஸ்டர்ப்னு சொல்றேன் இல்லையா, டிஸ்டர்ப் இஸ் பெஸ்ட் ஆயிடும். ஏன்னா டிஸ்டர்ப்ன்றது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே சரின்னு ஆயிடுச்சு, எல்லாமே பெஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப டிஸ்டர்ப் மட்டும் எப்படி பெஸ்ட் இல்லாம இருக்கும்? டிஸ்டர்ப் இஸ் பெஸ்ட் ஆயிடும். அப்ப பெஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீ எதை நினைக்கிறியோ அதை செய்ய ஈஸியா முடியும். வேலையே இல்லாம போயிடும். அப்ப கர்மியன்ற ஒரு செயலை உன்னால ஈஸியா செஞ்சு, கர்மியே எனக்கு சாதனமா இருக்கும், கர்மியே எனக்கு கொள்கையா இருக்கும், கர்மியே தான் நான் அந்த வாழ்க்கையில வந்த என்னோட வாழ்க்கையோட கோலே கர்மியே தான் ஒரு விஷயத்த உங்களால ஈஸியா செஞ்சு எல்லாரையும் பிரைஸ் பண்ணும் போது, எல்லாத்தையும் பெஸ்ட்னு நினைக்கும் போதும் பெரிய மாற்றங்கள் வந்து உங்களால இந்த கர்மியான பாதைக்குள்ள ரொம்ப எளிதா ஈஸியா டிராவல் பண்ண வச்சு தான் சொல்லுங்க. நீங்க பெஸ்ட்ன்ற ஒரு சொல்லு நாட் பெஸ்டே இல்லாம ஆகிடும். கண்டிப்பாங்க. அது கட்டாயம் அதனால பண்ண முடியும். எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட்ன்ற. ஆமா, புரியல. நாட் பெஸ்ட்ன்ற சொல்ற வார்த்தை பெஸ்ட், அது எல்லாமே பெஸ்டாவே ஆயிடும். நிச்சயமா பெஸ்ட்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்காது, கட்டாயம் போயிடும். அது கட்டாயம் நடக்கும். நம்ம பிறரை பிரைஸ் பண்ணும் போதும், பிறரை போற்றி பேசும் போதும், எல்லாமே பெஸ்ட்னு நினைக்கும் போது பெஸ்ட்னு ஒண்ணு இல்லாம எல்லாமே பெஸ்டாக மாறி நமக்குள்ள அந்த பெரிய மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நம்ம எல்லாரும் கட்டாயம் செஞ்சா நம்ம கருமையான பாதைக்குள்ள ரொம்ப எளிதா போக முடியும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.